நம்ம வீட்டில் ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேனை ஆன் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது அனல் காற்றை கீழே தள்ளும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்னமோ ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் ஏசியோட சீலிங் ஃபேனை ஆன் பண்ணும்போது மேலே இருக்கிற காற்றை கீழே தள்ளுது. இதனால் ரூமில் இருக்கிறவங்க வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க முடியுது. ஒரு சீலிங் ஃபேனு ரூமில் இருக்கிற எல்லா மூலையிலையும் காற்றை பரப்புது. இந்த மாதிரி நேரத்தில் ஏசி ரொம்ப நேரம் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரூமில் இருக்கிற கூலிங் காற்று வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். உண்மையாகவே ஏசி கூட ஃபேனையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்ம மின்சாரத்தை ரொம்பவே சேவ் பண்ணலாம். இதுக்கு ஏசியில் டெம்பரேச்சர் 24லேருந்து 26 வரைக்கும் இருக்கணும். அதே போல் சீலிங் ஃபேனை மீடியம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ரூம் சீக்கிரமே கூலிங் ஆகிடும். அதே நேரத்தில் சீலிங் ஃபேனை நம்ம ஆன் பண்ணும்போது ரூம் ஃபுல்லாக காற்று போகிறதுனால சீக்கிரமே கூலிங் ஆகிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 6 மணி நேரம் ஏசி யூஸ் பண்ணோன்னா 12 யூனிட்டு செலவாகும். ஆனால் நம்ம ஏசி கூட சீலிங் ஃபேனையும் சேர்த்து யூஸ் பண்ணோன்னா 6 யூனிட் மட்டுமே செலவாகும். இதனால் நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணுற கரண்ட் ரொம்பவே மிச்சமாகும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த மாதிரி அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.